ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க, ஒரு சட்னி தாங்க. என்ன சட்னி எப்படி போட போகிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. பாவக்காய் சட்னி தான். பாவக்காய் சட்னி போட்டு நமக்கு என்ன தேவையோ இட்லியோ தோசையோ ஏதோ ஒன்று ஊற்றிக்கலாம். ஏன்னா ரேஷன் அரிசி இந்த கொட்டை அரிசி போட்டாங்க. அதனால் வாங்கிட்டு நேற்று ஒரு கப்பு செய்யலாம். வெறும் ரேஷன் அரிசி, அடுத்தது தெனரிசி ஒரு கப்பும் ரேஷன் அரிசி ஒரு கப்பும் போட்டு ஊற வச்சு காலையில் ஒரு 6 மணிக்கு ஆட்டி வச்சுங்க. நல்லா அப்படியே பொங்கி வந்திருக்குது மாவு. ஒரு 2 இது மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சேன். மிக்சியில் தான் போட்டுக்கிறேன். உண்டிக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது சட்னிக்கு தேவையாக இருக்கிறது. ஃபஸ்ட்டில் கொஞ்சம் எள்ளு சட்னி போடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாச்சு, வருஷக்கணக்காச்சு எள்ளு வறுத்து வச்சுக்கலாம். சும்மா போட போகிறது இல்லைங்க, சும்மா ஒரு கரண்டு எள்ளு எடுத்து போட்டுக்குவேன். ஏன்னா வறுத்து வச்சுக்கிட்டா நான் அப்பப்போ தேவையாக இருக்கும்போது கம்பு இதெல்லாம் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு இருப்பேன். ஏன்னா எள்ளு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. யாராருக்கு எள்ளு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவேன். சும்மாவே சாப்பிடுவேன். கம்பு எள்ளு இதெல்லாம் கம்பு ஊற போட்டு வளக்கட்டி வச்சுருவோங்க. அதுக்கப்புறமா எள்ளும் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டு சாப்பிடுவோங்க. நிறையா அப்புறம் பச்சரிசி நம்ம உரலில் குத்தி அந்த காலத்துல எல்லாம் அந்த அரிசி உடச்சி எடுத்த உடனே அந்த நொய் அரிசின்னு சொல்லிட்டு ஒன்று வருங்க. அந்த அரிசியில் என்ன நம்ம வறுத்துட்டு நம்ம பொறுக்கணும்லன்னா கொஞ்சம் நமக்கு அந்த சின்ன சின்ன ஏதாவது ஒரு கல் மண் இருந்தால் அது மேலே நமக்கு தனியாகவே தெரிஞ்சிடும். எள்ளு அடியில் நின்றுடும். அதனால் வறுத்துடலாம். சின்ன சிறுவும் கசப்பு வருவோம். ஆனால் அது நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது. எள்ளை பொறுத்த வரைக்கும் அப்படியே நேச்சுரலாக சாப்பிட்றது தான். எள்ளு ஆகட்டும், எந்த நமக்கு கசப்பு தன்மையான பொருள் இருக்கோ அதெல்லாம் அப்படியே சாப்பிட்டோம்லன்னா நமக்கு ரொம்ப உடம்புக்கும் நல்லது. எல்லா பெனிஃபிட் இதில் கிடைக்கிறது நமக்கு அப்படியே கிடைக்கும். அதை தோலை உரித்து நாரை உரித்து பட்டை தட்டி அப்படின்றதுல நமக்கு கொஞ்சம் கம்மி தாங்க அதில் கிடைக்கிறது. எள்ளு சூடாயிட்டா பாருங்கள், சட சட சடன்னு சிரியுதுங்களா. இந்த சின்ன கசப்பை வர்றதுக்கே எள்ளு சட்னி போட்டு சாப்பிட மாட்டாங்க நிறைய பேர். நான் ஸ்டாண்டு இந்த பக்கம் மாற்றி வச்சு பார்க்கலாம். கொஞ்சம் எள்ளு சிரிகிற அளவுக்கு அப்படி செய்வோம். இப்போ நம்ம பாவக்காய் சட்னிக்கு தேவை இருக்கிறது சொல்லிடுறோம். சின்ன வெங்காயம், பாவக்காய், புளி. இது புளி பாவக்காய்க்குங்க. பூண்டு, தேங்காய் 2 பத்து வச்சுக்குவேன். ஒரு 2 இது மட்டும் நம்ம இதுக்கு எள்ளுக்கு போட்டுக்கலாம். புளி எள்ளுக்கு கொஞ்சோண்டு தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே சின்ன வெங்காயத்துக்கிட்ட எடுத்து வச்சுருக்கிறேன் தனியாக. இது நம்ம பாவக்காய்க்கு. பூண்டு பாதி பூண்டு பாவக்காய்க்கு போயிடும், பாதி எள்ளு சட்னி போயிடும். பாவக்காய்க்கு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அதே மாதிரி பாவக்காய்க்கு உளுந்து, கடலைப்பருப்பு, ஜீரகம்
இது வேர்க்கடலை வந்து கொஞ்சோண்டு எள்ளில் கலந்துக்கிறதுக்கு, எள்ளு சட்னிக்கு. இப்போ எண்ணெய் நம்ம ஆயில் வந்து போட்டுடலாங்க. ஃபஸ்ட்டில் பாவக்காய்க்கு தேங்காய் எண்ணெய், அடுத்தது வந்து ரைஸ் பிராண்ட் ஆயில், நம்ம கடலப்பருப்பை ஃபஸ்ட்டில் கடலப்பருப்பு போட்டுக்கலாங்க. நான் கடலப்பருப்பு கொஞ்சம் வேகும் நல்லா அது வறுக்கிறதுக்கு இந்த உளுந்து, கடலப்பருப்பு, சீரகம், உளுந்து வாசம்தாங்க. ரெண்டு வரமிளகாய் போட்டுக்கலாம். பூண்டு வந்து எல்லாம் போட்டு அது எண்ணெயில் வெந்ததை ஒரு 2 பூண்டு மட்டும் எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 வரமிளகாய் சேர்த்து போட்டுக்கலாம். அதுவும் வறுத்து சும்மா லைட்டாக வறுத்தா போடுங்க. அவ்வளோதாங்க. ஒரு 2 பூண்டும் நம்ம இது வந்து எள்ளு சட்னிக்கு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாவக்காயை போட்டுடலாம். சின்ன வெங்காயத்தையும் போட்டு புளி எல்லாமே போட்டுக்கலாம். எள்ளுக்கு வந்து வரமிளகாய், பூண்டு, கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கலாம், புளி, கொஞ்சம் வணங்கிட்டு வந்து தக்காளியும் கொட்டிடலாங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஜீரகம் எல்லாமே நம்ம போட்டோம்ல. தேவை இருக்கிற அளவுக்கு கல் உப்பு, நமக்கு தேவை இருந்தால் நாட்டு சர்க்கரை எது வேணாலையும் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கொஞ்சம் கசப்பு தன்மை போகிறதுக்கு. இந்த பாவக்காய் எங்கேருந்து வாங்கினேன்னு சொல்லுங்கள். ஒரு பாவக்காயை இந்த அக்கா எங்கேருந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. பாவக்காய் வந்து நம்ம செடியில் விட்டது, இதை விட குட்டி குட்டியாக இருக்குது. அது விளையிறதுக்குள்ள இது வந்து பழமாயிடும். ஏன்னா நிறைய காய் இந்த குண்டு குட்டியோண்டு குண்டு குண்டாக இருக்கும் பாருங்கள், அந்த காயை அந்த வேலை தான் வச்சுது. ஒன்று விடும் முன்னாடியே, ஒன்று விட்டதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா அடுத்தது வந்து 2 பழுத்துரும். அதனால் ஒவ்வொன்றா நான் கட் பண்ணி ஏதாவது ஒரு காயில் மிக்ஸ் பண்ணி போட்டு செஞ்சுட்டு இருப்பேன். பார்த்தா எல்லாம் வேலைக்கு ஆகாது.
நம்ம பாவக்காய் சட்னி கொஞ்சம் செஞ்சுக்கலாம். வெயிலாக வந்து இட்லி தாங்க பிடிக்குது. இப்போல்லாம் தோசைலாம் தோசை போட்டால் ஏதாவது ஒன்று ஆனியன் தோசை போட்டு சாப்பிட்டோம்னா இல்லைன்னா பிடிக்கிறதுல. இந்த பாவக்காய் இந்த தேங்காய் கொஞ்சம் நேற்று வச்சு குழம்பும் கொஞ்சோண்டு இருக்குது. பருப்பு தேங்காய் இருக்குது. அந்த மண் பாத்திரத்தில் செய்கிறதுக்கு நான் ஏன் வந்து விருப்பப்படுறேன்னா இது தாங்க காரணம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும், சூடு பண்ணணும், அது இல்லை, சூடு பண்ணி வச்சிடலாம். இப்போ காலையில் நான் நேற்று காலையில் சாப்பிட்டு வச்சுட்டு நைட்டு வந்து சூடு பண்ணி நான் சாப்பிட்டு எடுத்து வச்சேங்க. அப்படியே இருக்குது குழம்பு. அதுதான் வந்து நம்ம வந்து அந்த மண் பாத்திரத்தில் செய்கிறதுக்கும் நம்ம வந்து மற்ற பாத்திரத்தில் செய்கிறதுக்கும் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லைங்க. அதில் தான் மண் பாத்திரத்திலே செய்கிறதுக்கு நான் ஆசைப்படுவேன். இப்படி வெந்திருக்குன்னு கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கலாங்க. அந்த சின்ன வாண்டல் வந்து டக்குன்னு ஒரு வேலையை வச்சுருவான். எங்கேயாவது ஒரு மூலையில் கொடுத்துடும். கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. தக்காளியும் பாருங்கள் வந்துடுச்சு. தேங்காய் போட்டும்ப அவ்வளோதான். நம்ம இப்போ சட்னி போட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் பாவக்காய் வேகணும். இந்த மாதிரி சட்னியை கொஞ்சம் நம்ம கொடுத்தோம்லன்னா குழந்தைங்களுக்கு சாதத்தில் பிசைந்து இட்லி தோசையில் கூட பிசைந்து கொடுக்கலாங்க. சட்னி போட்டுடலாம். எள்ளு சட்னி பாருங்கள். ஸோ அப்பா மனம் 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 அவ்வளோ வந்து ரொம்ப வீடியோ எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியலைங்க. இப்போ பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு இப்படி செஞ்சு இட்லி ஊற்றி சாப்பிட்டா சொர்க்கம் எங்கே இருக்குது தூக்கம் வர்றதுக்கு அப்படின்னு தேடிட்டு ஓடுங்க. இது உண்மை. சும்மா இந்த காமெடி பண்ணுறதுனாலாம் நினைக்காதீங்க. இந்த பொம்பளை வேறு வேலையை சொல்கிறாங்க. கொள்ளு சட்னி, அதே மாதிரி கருப்பு உளுந்து அது வறுத்து கொள்ளு உளுந்து போட்டு எடுக்காமல் அப்படியே கருப்பு உளுந்து இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இட்லி பொடியாக செஞ்சு சாப்பிட்றம்ப, இட்லி பொடி மிளகா பொடின்னு சொல்லிட்டு சாப்பிட்றம்ப. ஆனால் இது எத்தனை பேர் எள்ளு சட்னி செஞ்சு சாப்பிட்ருக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படி யாராவது செஞ்சு சாப்பிட்ருந்தா எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். கமெண்டில் போடுங்க, இல்லை திட்டுங்க. இந்த பொம்பளைக்கு வேறு வேலை இல்லையான்னு சொல்லிட்டு இப்படி தான் போட்டுருப்பேன். யார் நீங்கள் வந்து லைக் பண்ணாலும் சரி, பண்ணலன்னாலும் சரிங்க. இது வந்து நம்ம எல்லாருமே வந்து நம்ம தாத்தா பாட்டிகள் இந்த மாதிரி செஞ்சு என்ன பாவக்காயெல்லாம் அவங்க வந்து சுண்டை வச்சு, அதாவது அறுத்து போட்டு வேக வச்சு அந்த தண்ணியை இருத்துருவாங்க. அதுக்கப்புறமா இது தாளிச்சு விட்டு ஏதாவது ஒரு ரசத்துக்கு எடுத்து சாப்பிடுவாங்க. ஏன்னா ரொம்ப பேர் கசப்புன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் குழந்தைங்க அதிகமாக சாப்பிடாதுங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் தேங்காய் நம்ம பொரியல் செஞ்சு கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கும் நம்ம சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி கொடுக்கறதுனால சாப்பிட்றாங்க. ஆனால் அப்போ வந்து முன்னோர்கள் வந்து நிறைய பாவக்காயை வந்து அப்படியே சும்மா தண்ணி வந்து அவங்க நிறைய காய்களை வந்து தெரியாது, வடிச்சிடுவாங்க. வடிச்சிட்டு செஞ்சு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வேலைங்க. அதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எது சாப்பிட்டாலையும் கல்ல முழுங்கினாலையும் கரைஞ்சிரும் அப்படின்ற எண்ணத்தோடவே அவங்க சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் அவங்க எல்லாருமே நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க. அவ்வளோதான். இது வந்து நமக்கு இந்த எள்ளு சட்னி வந்து தேவையாக இருந்தால் தாளிக்கலாம், இல்லையா அப்படியே தொட்டு சாப்பிட்டா தான் இது சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் வந்து
மிளகாயும் பூண்டும் இதிலே போட்டு வறுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் நம்ம வரமல்லி, ஏன்னா அது மறந்துட்டேன், நீங்கள் யாராவது செஞ்சு சாப்பிடுறவங்க தனியாக வந்து ஜீரகமும் வரமல்லியும் கொஞ்சம் லைட்டாக இந்த பூண்டு வரமிளகாய் இதெல்லாம் போட்டு வணக்கும்போது லைட்டாக வறுத்துருங்க. வறுத்துட்டு நீங்கள் அதில் எள்ளும் வறுத்து கொட்டி கொஞ்சம் அந்த புளி இதெல்லாம் நான் கொஞ்சோண்டு வேர்க்கடலை ஒரு 10 வேர்க்கடலை போட்டு செஞ்சுருக்கிறேன். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில். ஏன்னா இது வந்து பாவக்காய் வெந்துருச்சு, அவ்வளோதாங்க. பாவக்காய் வெந்துருச்சு. கொஞ்சோண்டு தண்ணி இருக்கிற வரைக்கும் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். இந்த சட்னிக்கோசரம் தான் இன்றைக்கி நான் வீடியோ போட்டேன். குழப்பந்தான் என்னன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் இனிமேல் வந்து தீபாவளி வரப்போகுது. கொஞ்சம் துணிகள்லாம் ஆர்டர் கொடுத்துருக்குறம்ப, எப்போ அனுப்பிச்சி வைக்கிறாங்கன்னு தெரில. பார்த்துட்டு லைனிங் எல்லாம் போட்டு வந்துட்டுங்க. இன்னும் பால்ஸு, கொக்கி, நூல் இதெல்லாம் இன்றைக்கி வாங்க போகலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டுருக்கிறேன். ஒரு 2-3 பேர் ஒரு 4-5 ரூபாய்க்கு பக்கம் தைக்குழி காசு வரணும். கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். அது வந்த உடனே இன்றைக்கி தரேன்னுக்குறாங்க. பார்க்கலாம். நேற்றே தரேன்னுங்க, செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில. அதில் கண்டிப்பாக இன்றைக்கி வந்துருச்சுன்னா போயிட்டு கொத்து போயிட்டு கலரு நூல் கொஞ்சம் தேவையாக இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா யூஸ் இருக்கும். கடை சேல்ஸ்க்கு வாங்குறவங்களும் வாங்குறாங்க. அதனால் கொத்து போயிட்டு இதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். இன்றைக்கி போகலான்னு சொல்லிட்டு இருக்கேன். பார்க்கலாங்க. இந்த சட்னியை வந்து பார்த்துட்டு யார் யார் செஞ்சு சாப்பிட்றீங்களோ செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லையா திட்டுறதா இருந்தாலும் திட்டுங்க. பாய் மக்களே.